சும்மா திட்டிட்டே இருக்கேன். எதுக்கு போட்டு கத்திக்கிறீங்க? எனக்கு இந்த வீட்டுல இருக்கே பிடிக்கல. நான் வந்து இங்க வீட்டை விட்டு வெளியே ஓடணும்னு நினைக்கிறான் போல இருக்காங்க. ஏன்னா 12வது நான் ஒண்ணும் பண்ணனே, அப்பா தானே சும்மா 12வது முடிச்சவன் என்னடா பண்ணணும்? கவுன்சிலிங் ஃபார்ம் வாங்கணும். காலேஜுக்கு போய் கவுன்சிலிங் ஃபார்ம் வாங்கல, கண்ணு முன்னாடி ஃபில் பண்ணல. நான் எத்தனை பேருக்கு என் கையால ஃபில் பண்ணி கொடுத்தேன், ஒரு நாள் என்கிட்ட கேட்கல. எல்லா கால் லெட்டர் வரப்போகுது, கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்ப ஒண்ணுமே இல்லாம இப்படி கிடக்குறான் மேனேஜ்மெண்ட் சேப்ப நினைக்கிறானா? நான் அவ்வளவு காசு பொறிக்கலப்போ, அவ்வளவுதான் பணம் இருக்கு, என்கிட்ட பணம் கிடையாது. நான் ஒண்ணும் செய்ய முடியாது. சிவாஜி ஆக்டிங்லாம் பண்ணாதீங்கப்பா. ஆனாவும் அப்ப சிவாஜியா மாறிடுறீங்க. இல்ல வந்துரும்பா பழசா வச்சுக்கிட்டு நீங்களாம் அப்டேட் ஆக மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தெரியாம அவனை போட்டு திட்டி நான் வந்தேன் ஓகே, டக்குனு கல் எடுத்து மண்டே உடைச்சிருந்தானே என்ன பண்ணுவீங்க? இல்ல போ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கப்பா. கையில பொருளோட திடீர்னு ஓட்டிடுவாங்க. அப்பா நான் பாக்க என்னப்பா கல்ல வச்சு அடி வாங்கினா ஒரு கோத்துல போட்டு இருந்தா தோணுச்சு. பின்னாடி ஏதாவது சேவிங் இருந்தா அதுவும் பண்ணல. என்னடா வயசு உனக்கு? இந்த வயசுல நீங்க எல்லாம் ஒண்ணு சிவாஜி மாதிரி நடிக்கிறீங்க, இல்ல புதுப்பேட்டை படத்துல அழகம் பெருமாள் மாதிரி நடிக்கிறீங்க. இந்த மாதிரி இருங்கப்பா. ஏப்பா டார்ச்சர் பண்ணீங்க? உங்களோட பெரிய டிராமாவா இருக்குப்பா. தம்பி நீ போப்பா.